அன்பு கலந்தீங்க வணக்கம். அட்வொகாட்டா ஸ்டூடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று அதிமகிழ்ச்சிக்குரிய நாள் எனக்கு. பல தடவைகள் தொடர்பு கொண்டும் நான் வியந்து பார்க்கும் ஒரு இளைஞனை, ஆளுமையை இன்று நேர்வானதற்கான ஒரு வாய்ப்பினை இந்த இயற்கை தந்திருக்கின்றது. மொரட்டுவ பல்கலைக்கழகத்தினுடைய கணினி விஞ்ஞான கம்ப்யூட்டிங் அண்ட் என்ஜினியரிங் யூனிட்டினுடைய பேராசிரியராகவும் தலைவராகவும் தொழில்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தயாசிவம் உதயசங்கர் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். நான் கற்ற கொழும்பிந்து கல்லூரியினுடைய மாணவர், எல்லோருக்கும் வியப்புக்குரியவர். உலகின் தலை சிறந்த ஒரு கம்பெனியில், உலகத்தின் அதி உன்னதமான ஒரு கம்பெனியில் வேலை செய்த அமெரிக்காவிலே தனது உண்மையான சுய பணிக்காக இளைஞர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே பொருட்டோடு வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர். அதனால் நான் பெருமிதத்தோடு அவரை நான் கலையத்துக்கு அணைக்கிறேன். வணக்கம் உதயா. வணக்கம் கஜமான், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். அந்த ஒரு இனிமையான வரவேற்பு நன்றி. கஜமான் எனக்கு நல்ல இனிய சகோதரர். அவரோட உரையாடணும்ன்றது தான் என்னுடைய இன்றைக்கு வர்றதுக்கான முக்கியமான நோக்கம். அவரோட உரையாடுறது எப்பவுமே இனிமையா இருக்கும். அதுக்கும் இன்றைக்கு ஒரு சூடான ஒரு தலைப்பில் நாங்கள் பேச போகிறோம். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். இதுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இந்த உரையாடலுக்கா. கணனி தான் இன்று அத்தனைக்கும் மூல காரணமாக இருக்கு. இன்று நாங்கள் ஒளிப்பதிவு செய்கின்றிருக்கிற நாள் மே 4. இன்று ஒரு மிகப்பெரிய மாநிலத்தின் முதலமைச்சராக உருவாக்குவதற்கும், இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே கணிக்க முடியாத ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒரு சிறிய ஒரு நபர் தலைவர் ஆவதற்கும், ஜனாதிபதி ஆவதற்கும் இன்று கணனி தான் மூல காரணமாக இருக்கு. கணனில் போகிற தரவுகள் தான் இன்றைக்கு கையடக்க தொலைபேசியிலிருந்து உலகத்தை தீர்மானிச்சு கொண்டு இருக்கு. இதுதான் உண்மை. அப்ப இந்த தீர்மானிக்கிற சக்தியில நல்லதும் இருக்கு, தீயதும் இருக்கு. நான் தீயதுன்னு சொன்னது மக்கள் தெரிவு செய்யறதல்ல. அதை சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. அது மக்களோட விருப்பம். ஆனால் இயல்பான வாழ்க்கையை செயலற்ற செய்கிற அத்தனை விஷயமும் தவறுதான். அதுல மிக முக்கியமான ஒன்று இந்த சைபர் செக்யூரிட்டி, மற்றது இந்த ஸ்கேம், இந்த கணனி மூலமாக நிதி மோசடியில் ஈடுபடுதல் அல்லது கணனி மூலமாக தரவு மோசடியில் ஈடுபடுதல். தரவான தகவல்களை கொடுக்க நிதியை விட சில நேரம் பாரதூரமாக இருந்திருக்கக்கூடும். இதை பற்றி உங்களோட பார்வை என்ன? இது நீங்கள் மிகச்சிறந்த பேச்சாளர், மனித வாழ்வியல் சார்ந்தும் தெரிந்த ஒருவர். ஆகவே அந்த கிரவுண்டை உங்களுக்கே விளையாட விடுவோம் ஆசையா இருக்கு. கஜமான், இப்போ பார்த்தீங்கன்னா கணனி தான் எல்லாத்தினுடைய அடிப்பொருள்னு நீங்கள் சொல்லிங்க. அது ஒரு விதமான விதமுத்துரைப்புன்னு நான் சொல்லணும். இப்போ பொதுவாக கணனி சார்ந்த பாதுகாப்பு திட்டங்களை, சைபர் செக்யூரிட்டியை, இப்போ கணனி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் 3 பிரிக்கிறோம் நாங்கள். ஒன்று சிஸ்டம்னு சொல்லுவோம், கணனி, அதில் இருக்க சாஃப்ட்வேர், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒன்றுக்குள்ள வரும். அடுத்தது பீப்புள், அதை பயன்படுத்துகிற மக்களோட இருக்கக்கூடிய அவர்களோட பாதுகாப்புள்ள இன்னொரு பகுதி. 3வது ப்ரோசஸ். இப்போ ஒரு எளிய உதாரணத்தில் சொல்கிறேன்னா, ஒரு வங்கி ஒரு வெப்சைட் ரன் வச்சிருக்கிறோம். அந்த வெப்சைட்டில் போய் நாங்கள் டிரான்சாக்ஷன் செய்யலாம்டா, வங்கி அந்த வெப்சைட்டை எந்த கம்ப்யூட்டர் ரன் பண்ணுது, அதில் என்ன சாஃப்ட்வேர் வச்சுருக்கு, அதுகள் எல்லாம் சிஸ்டத்துக்கு வரும். இப்போ அந்த வங்கி அதை பயன்படுத்துகிற ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பினோம். அதை எப்படி செக்யூராக வச்சுருக்கணுமா, அதை எவ்வளவு தூரத்துக்கு அதை பயன்படுத்துறது அறிவோடு பயன்படுத்தினோம், முறையாக பயன்படுத்தினோம்ன்றது அந்த அவையினுடைய அதுவும் இன்னொரு செக்யூரிட்டின்னு ஒரு பீஸஸாக வருது. 3வது ப்ரோசஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணனி, அந்த வச்சிருக்க வங்கியில் வச்சிருக்கிற அக்கௌண்ட் ஒரு கம்பெனிண்டு சில வேலை 2 டிரெக்டர்ஸ் இருப்பினோம். அப்போ ஒரு டிரெக்டர் ட்ரான்ஸ்ஃபர்னா மேட்டர் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லும். டபுள் வெரிஃபிகேஷன் தேவைப்படலாம். அப்போ அது அந்த கம்பெனியோட பாலிசியாக இருக்கலாம். எப்படி ப்ரோசஸஸ் கிரியேட் பண்ணணும், ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு ப்ரோசஸ். உதாரணத்துக்கு குறிப்பிட்ட வேல்யூக்கு மேலே தனிநபர் கூட குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்டா வங்கி சொல்லும் எடிஷனலாக ஒரு SMS வெரிஃபிகேஷனை கேட்கும். அது குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு நார்மலாக விடலாம். இது ஒரு ப்ரோசஸ்ன்னு சொல்லும். இது 3மே சேர்ந்து தான் ஒரு இந்த வேலையை, பாதுகாப்பு வேலையை தீர்மானிக்குது. இதில் எங்கே ஓட்ட போட்டாலும் உள்ள வெளியில் வந்துடணும். அதான் இதில் இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் இருக்கிற விளையாட்டு. இதில் ஒரு உபரி தகவல் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க இந்த அடையாளங்கள் பெட்டிமெண்டு. இப்போ இந்த இடத்துல பொதுவாக எல்லாரும் பாஸ்வேர்ட் கம்ப்ரமைஸ், ஒரு பாஸ்வேர்டை இப்படியெல்லாம் அடிக்கணும்ன்றதை தான் நாங்கள் புரிஞ்சு சொல்கிறோம். அதுதான் முக்கியமாக எல்லாரும் கதைக்கிறது, ரைட்? அது ஒரு வகையான
பிரச்சனை இதில். இன்னொன்று ஒரு ஆள்னா ஐடென்டிட்டியை, இப்போ நான் வந்து உங்களுடைய என்ஐசி நம்பரை, உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ஃபோட்டோ காப்பியை, அல்லது உங்களோட பர்த் டேட்டு, உங்களோட அம்மாண்ட பேர், இப்படி கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுட்டா நான் கஜமனுக்கான அக்கௌண்ட்டை ஒரு பேங்கில் உருவாக்கக்கூடிய இருக்குன்னு சில வேலை கஜமனி இல்லாமல், அல்லது வேறு ஒரு இடத்துல உங்களோட அப்போ ஐடென்டிட்டியும் லூஸ் ஆகலாம். இது ரெண்டாவது வகை. அப்போ இந்த கணனி சைபர் செக்யூரிட்டி இந்த ஏரியாவில் பொதுவாக நடக்கிற பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா, ஒன்று பாஸ்வேர்ட், உங்களோட பாஸ்வேர்டு இன்னொருத்த கைக்கு போயிடுது. அது எப்படி போகுதுன்றதுக்கு நிறைய வழி இருக்குது. ரெண்டாவது உங்களோட ஐடென்டிட்டி இன்னொரு கையில் போகிறது. மூன்றாவது உங்களோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் சொல்லும். இப்போ ஒரு ஆள் உங்களோட மொபைலில் ஹேக் பண்ணிட்டு அதில் இருக்க சில படங்கள் எடுக்கிறேன், பிரேத்தியமான படங்களாக இருக்கலாம், அல்லது என்னை பொறுத்த வரைக்கும் வெறி தனித்துவம், ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கையை குறிக்க விஷயங்கள் இருக்கலாம். அதை வச்சுக்கொண்டும் ஒரு ஆள் உங்களை வந்து அதை பயன்படுத்தி வந்து உங்களை அழுத்தங்கள் கொடுக்கறது, அல்லது பிளாக்மெயில் பண்ணுறது, அல்லது அதை பயன்படுத்துறதன் மூலம் வேறு விஷயங்கள், இப்போ உங்களோட கம்பெனியோட சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அடுத்த ஆள் ப்ரொஜெக்ட் ஹேக் பண்ணலாம். ஸோ அது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கு போகும். அதை வச்சும் உங்களை அழுத்தங்கள் கொடுக்கலாம். அப்போ உங்களோட பர்சனல் ஐடென்டிட்டி, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். இதை விடவும் வந்து பொதுவான ஒரு 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 ஹேக்கிங்கில் வந்து 4வது விஷயம் நாங்கள் பார்க்குறோம், உங்களோட பயன்பாடுகள், நீங்கள் என்னத்தை விரும்புகிறீங்க, இந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறதன் மூலமும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை இருக்கு, ஒவ்வொரு கான்சிக்வன்ஸ் இருக்கு. நீங்க வகிக்கிற பதவியை பொறுத்து, நீங்க எந்த அளவு தூரமான எவ்வளவு பாரதூரமான விஷயங்களை அல்லது எவ்வளவு முக்கியமான விஷயங்களை கையாளுங்களை பொறுத்து இது வந்து பிரச்சனை, இது இந்த மேப்பிங் வந்து மாறும். இப்போ அது அடிக்க விட்டாச்சு, கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து கிரிக்கெட் அப்படித்தானே. அப்போ உங்களோட தனிப்பட்ட தகவலுக்கும் கொஞ்சம் போய் அப்படிஞ்சாலும் வரலாம்னு நினைக்கிறேன். ஒரு உலகின் மிகச்சிறந்த வலியம்பு கொண்ட ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்த நீங்கள் அதை விட்டு இலங்கைக்கு வந்து இப்போ பேராசிரியராக இளம் வயதோ உயர்ந்திருக்கிறீங்க. இதுண்ட திருப்தியும் அதுண்ட அடைவும் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்க எல்லா பக்கத்துலேயும் ஒரு தரவு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. எப்படி நினைக்கிறீங்க? தனிப்பட்ட முறையில் நான் வந்து இந்த மீள்வரையை வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான முடிவாயோ அல்லது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு முடிவாயோ பார்க்கல. ஒருத்தருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும். எனக்கு இது பிடிச்சிருந்தது, அதனால் வந்திருந்தேன் நான். இந்த எந்த முடிவுமே வாழ்க்கையில் வந்து அதனுடைய ட்ரேட் ஆஃப்ஸ்னு சொல்லுவாங்க. அது சில விட்டு கொடுப்புகள், சில பருவுகள் இருக்கும். எனக்கு இந்த பருவுகள் பிடிச்சிருக்குது. இந்த விட்டு கொடுப்புகளோட ஒப்படைக்கல, அதால் என்னால் திருப்தியாக இருக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். சிலருக்கு புட்டு பிடிக்கும், சிலருக்கு இடிப்பை பிடிக்கும், சிலர் பீட்சா பிடிக்கும். அதுதான் ஒழிய இதை நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை நான் முடிவெண்டு ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பல. எனக்கு இது பிடிச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு. இதில் கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து இதால் எனக்கு கிடைக்கிற விஷயங்கள் எனக்கு நிறைய மகிழ்ச்சி படுத்துது. எனக்கு அதால் இந்த முடிவில் வந்து இன்னும் சந்தோஷமா இருக்க முடியுது என்னால். சூழலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவைக்காக உங்களை நீங்கள் விதந்துரைத்திருக்கிறீர்கள். நீங்கள் முதல் சொன்ன சொல்லி அப்படின்னு சொல்ல நான் வேண்டாம். இல்லை உண்மையாக சொல்கிறேன், நான் உண்மையில சொல்கிறேன். எனக்கு இது சில பிடிச்சமான விஷயங்கள் வந்து இந்த மக்களோட இருக்கிறது, இந்த மக்களுக்குன்ற இயல்பு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நாடு கொடுக்குற விஷயங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன கிலோமீட்டருக்குள்ள அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை வேற எங்கேயும் அனுபவிக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய சவால்கள் வேற எங்கேயும் கிடைக்குமான்னு தெரியல. இங்கே கிடைக்கிற மனிதர்களுடைய அன்பும் அவர்களை என்ன உயர்வாக பார்க்குற விஷயங்கள் இன்னொரு இடத்துல என்னால் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்குது. நான் இது ஒரு கவிதை சொல்ல வச்சது அப்படின்னா, நாளை இந்த காகத்துக்கு உயர்ந்த பனைமர கூட்டங்களில் வந்து ஒரு 20வது மாடியில் ஒரு அழைப்பு வரலாம். ஆனால் ரெண்டுக்குமே பனைமர காட்டில் கூடு கட்டுறது தான் இதுக்கு இயல்பாக இருந்திருக்குது. அதை தான் இது விரும்புது. ஏன்னா அங்கே தான் இந்த முட்டைகளுக்கான சுவாத்தியம் இருக்கிறது நம்ம என்ன மாதிரி தான். ஸோ எனக்கு இது வந்து நான் முதலே சொன்னது, எனக்கு இது இயல்பான ஒரு முடிவாக தான் நான் பார்க்குறேன். அருமை பேராசிரியர். என்ன இந்த வியப்புக்குள்ள நான் திருப்பி வரேன். முதல் பேசும்போது சொன்னீர்கள், நாங்கள் இந்த சைபர் செக்யூரிட்டி மற்றது குறிப்பாக இந்த கொடுக்கல் வாங்கல் ஸ்கேமை பற்றி தான் கதைச்சேன். நீங்கள் ஸ்கேம்ன்ற பல இல்லைகளை சும்மா இப்படி சொல்லிட்டு போனீர்கள். இன்றைக்கு ஒரு செய்தி பத்திரிகையோ அல்லது வந்து ஒரு இணையதளத்தையோ நாங்கள் திறந்தா அல்லது தொலைக்காட்சி செய்தியை திறந்தா முதல் ஒரு 15 செய்திகள் வருகிற தரப்படுத்தினா 11-12 செய்திகள் இணையத்தோடு தொடர்புட்டது தான் வருகிறது. அப்போ வாழ்க்கையோட இணைவு எல்லாத்துக்கும் வந்திருக்கு. இதில் பாரதூரமான பின்புலவைகளை எதிர்காலத்தில் எது கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ முதல்ல நான் சொன்னது வந்து ஒரு வகையான எந்தெந்த வகையில எல்லாம் உங்களோட இணையத்தில் நீங்கள் கம்ப்ரமைஸ் ஆகலான்றதை பற்றி. இதில் அட்டாக்கர் சைக்கிள், அதாவது இணையத்தை எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணின மக்கள்ன்றதில் முக்கியமாக இப்போ எல்லாரும் பேசுகிறது வந்து சோஷியல் இன்ஜினியரிங்கான ஒரு கான்செப்ட். அந்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து உங்களுடைய ஒரு தரவை நாங்கள் எடுக்கிறது, ஆனால் வில்ஃபுல்லாக, அதாவது நீங்கள் வந்து உங்களை ஏமாத்துறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு விருப்பத்தோடைய தாரது.
அது வந்து உங்களை எந்த விதத்துலையும் எக்ஸ்க்ளூசிவாக சீட் பண்ணுறே இல்லை, இன்கம் ப்ராமிஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு வெப்சைட் உண்டு, பேங்க் மாதிரியே இருக்கிறது. இது ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. அந்த சோஷியல் மீடியா ஒரு ஃபிஷிங்ன்றது ஒரு வெப்சைட்டில், வாட்ஸ்அப்பில், அதாவது ஒரு ஆத்தென்டிகேட்டட் ஆள்கிட்ட வர மாதிரியே இருக்கும். நீங்கள் அதை நம்பி தான் பாஸ்வேர்டை கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு இது அது அது மாதிரியே இருக்குது, அந்த வெப்சைட்டு கூட அது மாதிரியே இருக்குது, அல்லது அந்த கால் கதைக்கிற விதம் அது மாதிரி இருக்குது, வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ் அது மாதிரி இருக்குது. இது ஒரு வகையான இதுக்குள்ள அடங்கும், ரைட்? இதுதான் இப்போ மோஸ்ட்லி சோஷியல் இன்ஜினியரிங் என்ன சொல்லணும்னா, அது வந்து ஒரு எல்லா விதத்துலையும் பார்க்க உண்மை மாதிரியே இருக்கு, அது ஒரு சமூக பார்வையில் உண்மை மாதிரியே இருக்கிற மாதிரியே இருக்குது அது. அப்போ அப்படியான ஒரு விஷயத்தால மக்கள்கிட்ட இருந்து அவைகிட்ட பாஸ்வேர்ட்ஸ் இது எடுக்கிறதால அல்லது அவைகிட்ட அப்ரூவல் எடுக்கிறதால, உதாரணத்துக்கு ஒரு சிஇஓ இருக்கிற கம்பெனியில் ஒரு முக்கியமான பகுதியில் இருக்கிறன்னா அவருக்கு ஒரு இமெயில் வரும், முக்கியமான கிளைண்ட்ல இருந்து வர மாதிரியே இருக்கும், அவர்கிட்ட டோன்லேயே. அப்போ அது பார்த்து டக்குன்னு எனக்கு இதை காசு இருக்க மாற்றிடுங்கன்னு டக்குனு அதை அந்த மாதிரி செய்யுது. வாட்ஸ்அப்பில் நான் வந்து சில கஜமோண்ட இருந்து வர்ற மாதிரியே இதான் என்ன புது நம்பர், அப்படி இருக்கா, நான் போயிருக்கிறேன், உங்களோட நண்பர் இருக்கு, உங்களோட பேரை போட்டு இதான் அக்கௌண்ட் நம்பர்டா, அதாவது எந்த விதத்திலையும் அதை வேற சந்தேகிக்க இல்லாத மாதிரியா செய்யுது. இது இந்த மாதிரி ஸ்கேம் தான் இப்போ டாமினேட்டிங்கான ஸ்கேமா இப்போ சொல்றோம். ரெண்டாவது வந்து ஸ்கேம்ல இன்னொரு முக்கியமான பகுதியா பார்க்கறது எப்படின்னா, முந்தி வந்து இந்த ஸ்கேம்ல கம்ப்யூட்டர்ல தான் கூட நடக்கிறது, கம்ப்யூட்டருக்குரிய வகையில். உதாரணத்துக்கு முந்தி வந்து இந்த மேல்வேர் என்றும் வைரஸஸ் கேட்போம், பிறகு வந்து ரேம்சம்வேர் என்றும் ஒரு சாஃப்ட்வேர் உங்களையில வந்து உங்களோட கம்ப்யூட்டர் வேலை செய்ய விடா பண்ணும். இன்னொரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியாம வந்து உங்களோட விஷயங்களை வெளியே அனுப்பும். இன்னொரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியாம வந்து உங்களோட விஷயம் லாக் பண்ணி விட்டுரும், அன்லாக் பண்ணுறதுக்கு காசு கொடுக்கணும் இருக்கும். இப்படி வேறு இதெல்லாமே அந்த மேல்வேர், ரேம்சம்வேர், அப்படி வேறு பேர்களில் சொல்லுவோம், டெக்னாலஜியை விட்டுட்டு. அப்போ உங்களை அதான் ட்ரோஜன் ஹார்ஸ்னு சொல்றது, அந்த எப்படி வந்து அந்த ஒரு குதிரைக்குள்ள ஆக்களை வச்சு அனுப்பி அந்த அந்த கதையின் பின்பற்ற உள்ளுக்குள்ள கள்ளமா வந்துட்டு வேலை செய்யும். ஆனால் இப்போ மொபைல் ஃபோனில் அது இல்லை. மொபைல் ஃபோன் பேஸ்ட் ஃபிஷிங், சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் தான் இப்போ கூட. ஏன்னா அதில் தான் கூட வல்னரபிள் கம்யூனிட்டிஸ், வயது போனவர்கள் நிறைய பாவிக்கினவாக்கி தெரியாது, பத்தட்ட தெரியாது, டச் ஸ்க்ரீன் ஒன்ற மாதிரியோட தட்டுவினம். அப்போ இதில் வந்து வல்னரபிள் கம்யூனிட்டி என்ற இவை எல்லாரும் இலகுவில சிக்கல் படுத்தியலுமோ அவைகள் கூட மொபைல் ஃபோனில் இருக்கிறதாலும் இப்போ நாங்கள் சில சின்ன பிள்ளைகளுக்கு கூட கொடுக்குறோம், ரைட்? அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றது. அப்போ ரெண்டு பீஸ் நாங்கள் சொல்லலாம் இதில் முக்கியமாக. இப்போ நிறைய வகைகள் இருந்தாலும் முக்கியமாக வளர்ந்து வர்றது ஒன்று, நாம தான் சோஷியல் இன்ஜினியர், எங்களை ஃபிசிங் ஒரு வகை சோஷியல் இன்ஜினியர் சம்மந்தப்பட்டு வாரதுகள். ரெண்டாவது வந்து இந்த மொபைல் ஃபோன் பேஸால் வர சைபர் இஷ்யூஸஸ் வந்து கூடியது. சொல்றதை பார்த்தா சில கேம்ஸ் கூட இருக்குன்னு உருவாக்கப்பட்ட கேம்ஸ் இருக்கு. நீங்க வார ஒரு விஷயம் வந்து இதுக்கு நெருங்கி வரக்கூடியது. அண்மையில் இலங்கையில் நடந்த ஒரு பிரச்சனை ஒன்று கூட எப்படி என்னால், ஒரு சின்ன காசு வந்து உங்களுக்கு கடனா தார மாதிரியான ஒரு ஆப், கேம்ஸ் ஆப்பும் இதில் வரும். சரி, இல்லை ஃப்ரீயாக கேம் விளையாட விடுற மாதிரி இருக்கும். அப்போ அவே அதை எடுத்த பிறகு என்ன அந்த ஆப்ஸ்கள் அந்த அதில் நார்மலாக இப்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்ற அப்போ இப்போத்த ஸ்டாண்டர்ட் படி அந்த மொபைல் ஃபோன் வந்து சொல்லுவேன் எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், மைக்ரோஃபோன், வீடியோ கேமரா, ஃபோட்டோ, முழு ஃபைலா, கண்டெக்ஸ், அப்படி எல்லாம் காட்டுவது என்னதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது. நிறைய பேர் அதை ஆஃப் பண்ணுறது இல்லை, அதை பார்க்க அப்படியே ஓமெண்ட் விட்டுறது. சில என்னென்னா ஃப்ரீயாக தாரதே உங்களோட இதை அக்சஸ் பண்ண விட்டா நான் அது ஃப்ரீ என்றதான் நான் வேண்டியது. அப்போ அதுபடி வந்த பிறகு உங்களோட விஷயங்கள் லீக்காக வெளிக்கிடும். அது லோன் ஆப்பில் எல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள், ஒரு லோன் ஆப்பை நீங்கள் போட்டீங்கன்னா அது பிறகு அக்சஸ் டு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் டிஸ்க்னு வச்சிருக்குது, உங்கள்கிட்ட இருக்க அவ்வளோத்தையும் உங்கள் ஃபோனில் இருக்க அவ்வளோத்துக்கும் அது அக்சஸ் இருக்குது. ஆனால் அது என்னது ஆப்? லோன் ஆப். இன்னொரு விளையாட்டு ஆப் இருக்குது. ஸோ இது இந்த மொபைல் ஃபோனில் வேறு ஆப்பிள் இன்ஸ்டால் பண்ணி எல்லாரும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நாங்கள் அந்த ஆப்பை என்னத்துக்கு எல்லாம் அக்சஸ் பண்ண விடுறோம், அது முக்கியமான விஷயம். நிறைய பேர் அதை பார்க்கறது இல்லை. குறிப்பாக வந்து எங்கிட்ட நான் முதல் சொன்ன வல்னரபிள் கம்யூனிட்டி என்றது, அதாவது இதுக்குள்ளேயே வயோதிபர்களுக்கு வந்து அந்த விளக்கம் அறிவு சொல்ல இருக்காது, சரியா அதை புரிஞ்சு கொள்ள மாட்டோம். எனக்கு அந்த பெரிய டெக்ஸ்ட்ல போட்டதான் தெரியும். சின்ன இது வந்து அக்ரிமெண்ட்டும் இல்லை, நாங்கள் நார்மலாக எஸ் அக்ரிமெண்ட் கூட பெரிய அக்ரிமெண்ட் இல்லை. இது எக்ஸ்க்ளூசிவாக இப்போ கொடுக்கணும் சட்டங்கள் வந்திருக்கேன்னு பிரச்சனை தவிர்க்க, ஆனாலும் எங்களால் அதை குறைக்க முடிகிறது இல்லை. இப்போ நீங்கள் சொன்னதில் இப்போ நான் ஒரு ஆபாச படம் பார்க்குறேன், இல்லாட்டி நான் வந்து இப்போ ஒரு பர்சனுக்கு தனியாக இருக்கக்கூடிய உரிமை என்று ஒன்று இருக்கு தானே, அந்த தனி உரிமை சமூகத்துக்கு தவறான ஒன்று. இப்போ நான் இந்த ஆபாச படத்தை பார்க்கறதுன்றதை வந்து இப்போ கஜபோன் ஆபாச படம் பார்க்குறேன் ரெண்டு இன்னொருத்தருக்கு தெரிவித்ததால என்னுடைய தரத்தையோ என்னுடைய நட்பெயரையோ கெடுக்கலாம். அதுக்கும் கூட இப்போ செயற்பாடுகள் அதிகமாக இருக்கின்றன அல்லவா? ஸோ இப்போ அதான் நான் சொல்கிறேன், இப்போ அவருக்கு வந்து உங்களோட ஃபோனுக்குள்ளே வந்த அந்த ஒரு ஆப்போ அல்லது ஏதோ ஒரு இதான் உள்ள வர்றாரு, அவ வந்தவர் வந்து நீங்கள் பிரேத்தியாக நினைக்கிறது,
இப்ப பிரேத்தியமான உங்களோட விஷயங்கள்ல சிலதுல வந்து எனக்கு மூக்கு நுழைய இடம் இல்லை, ரைட்? அப்ப ஆனா இந்த விஷயங்கள் இந்த இந்த இவைகள் வந்து அதை வந்து எடுத்து வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட சில வேளை பிளாக்மெயில் பண்ணி இப்ப இதை வெளியிட்டு விட்டுறாண்டு எங்களுக்கு சமூகத்துக்கு முன்னால போக வைக்கப்படுறது அல்லது நாங்கள் மிகவும் தனிப்பட்டதா நினைக்கிற விஷயங்களை போக விட மாட்டோம். இதுல இன்னொரு புது இடம் வருது. இப்ப இதுலயாவது இப்ப முதல்ல நீங்க சொன்ன உதாரணத்துல ஒரு உண்மையா நடந்த விஷயம், ஆனா நீங்க வெளியில தெரிய விட விரும்பாத விஷயம். அது வந்து நாங்க சொல்றது ஒன்றும் இல்லீகல் கிடையாது. இப்ப நாங்க சட்ட புறம்ப சொல்லல, ஒரு விதமான சமூகத்தின் ஆக்வர்ட் சிச்சுவேஷனை தவிர்க்கிறது தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ரைட்? இப்ப சும்மா இப்ப ஒரு நடிகை, ஒரு பெண் தன்னுடைய குளியல் பெண் தான் பிகினி ஒரு நீச்சல் கொடுத்தால் அதுல குளிச்சதை அவருடைய கணவன் எடுத்து வச்சிருக்கலாம். அவர்களுக்கு இடையிலான ஒரு விஷயம் அது, ரைட்? ஆனா இந்த ஹேக்கர் வந்த உடனே அதை வெளியில போட வலிக்கிறார். அவையில் விரும்பினேன் இல்லை தாங்கள் வெளியில போடுறது. அப்ப அங்க ஒரு இது வருது, ரைட்? ரெண்டாவது இப்ப ஏஐ உலகத்துல டீப் ஃபேக் இருக்கிறதால உண்மையா நீங்க செய்யாட்டியும் தத்துவமா நீங்க செய்த மாதிரி ஒன்றை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிச்சிருக்கு. அதுல மோஃபிங் ஒன்று இருக்கு. அதாவது மோஃபிங் 1 டியர் முதல்ல வந்தது வந்து உங்களோட உண்மையான படத்தை எடுத்து அதுல சில வேளை ஒரு ஏஐ போட்டு சரி. இப்ப உங்களோட உண்மையான படங்கள் அந்த அளவுக்கு டீட்டெயிலான படங்கள் கூட தேவையில்லை. எங்கெங்கேயோ இருக்கிற முகம் அங்கேயோ இருக்கவங்க ரெண்டு இதை எடுத்து செட் பண்ணி விட்டுலாம். அது 3 விதத்துல இந்த பிரச்சனை பரிணாமிக்குது. இது அனைத்தும் இந்த சைபர் செக்யூரிட்டிக்குள்ள தான் வருது. சைபர் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் வருது. ஏன்னா எல்லாமே வந்து உங்களோட ஒன்று நீங்க டிவைசஸ்க்குள்ளால ஆக்சஸ் ஆகிற வழியா, ரெண்டாவது உங்களை அப்ரோச் பண்ற விதம் வந்து இந்த இன்டர்நெட் வேலை இன்டர்நெட்டுக்குள்ளால தான் உங்கள்ட்ட ரீச் சைபர் வேலை. அதெல்லாம் சைபர் வேலை, அதெல்லாம் சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வருது. இவை சட்டத்தின் முன் தவறு என்றால் இதனை கட்டுப்படுத்துறதுக்கு சட்ட அமைப்புகள் இருக்கா, சரத்துகள் இருக்கா? இப்ப சட்டம் கண்டு எக்ஸ்க்ளூசிவா பேசுறதுக்கு ஒரு சட்டத்தரணி பேசுறது, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பேசுறது சரியா இருக்கும். ஆனா ஒரு தொழில்நுட்ப பார்வையில சட்டம் எப்படி மாறி வருதுன்றதை நான் இதுல இங்க பதிவுக்கூடிய இருக்கும். சட்டமைப்புகள் டெஃபினெட்லி இருக்கு. இப்ப சைபர் கிரைம் செல்லாண்டு ஸ்ரீலங்கால கனாலுக்கு முதல்ல உருவாக்கிட்டோம் வேண்டாம். அதுல சைபர் வர்ற பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கு யாராவது வந்து உங்களுடைய என்ன சொல்றது தகவல் திருடினவண்டாலோ தப்பா பயன்படுத்தினவண்டாலோ உங்களை புள்ளி பண்ணாண்டோ சைபர் புள்ளிங் இருக்காது. சமூக வலைத்தளத்துக்கு ஒரு பிரச்சனை அதுகள் எல்லாமே அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய இருக்குது. இதுல வந்து இந்த பிரச்சனை அவேர்னஸ் டெக்னாலஜிக்காரர் எங்களுக்கு நாங்கள் வந்து பொறியியலாளர்கள், நாங்கள் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்களை சிஸ்டத்தை பில் பண்ற நாங்கள் ஓவர் தி பீரியட் டைம் இதை பெட்டராகி கொண்டு வரோம். இந்த பிரச்சனைகளை அறிகிறதால இதை வந்து எவ்வளவுக்கு இதை லிமிட் பண்ணலாம், இந்த பிரச்சனையில எவ்வளவுக்கு பயனாளர்களை ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு முயற்சி பண்றதுக்கான விஷயங்கள். அதான் நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முதல் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு வீடியோ மீட்டிங்குக்கான சாஃப்ட்வேரோ அல்லது ஒரு வீடியோ கோல் எடுத்தா அது போய் கேட்காது. இஸ் இட் ஓகே ஃபார் மீ டு ஆக்சஸ் யுவர் வீடியோ கேமரான்னு கேட்காது. முந்தி அப்படி இல்லை. இப்ப அதை கொண்டாந்துருக்கிறோம் என்னென்றா அது சரியா இல்லாதால அந்த விஷயத்தை சரியா செட் பண்ணாதால மக்களுடைய வீடியோக்கள் அவை அறியாம அதை ஒன்மான்னு பட்டு எடுத்து அதை அறியாம ஒன்றை பண்ற விஷயங்கள் இருந்தபடியாத்தான் அடிஷனல் லேயர் செக்யூரிட்டியா அதை கொண்டு வரும். அதால இந்த ஹேக்கிங்கை குறைக்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள்ல வந்து அந்த மாதிரி மின்பல் ஒரு மொபைல் போனுக்கு மினிமம் இவ்வளவு செக்யூரிட்டி அச்சீவ் பண்ணணும், இல்லாட்டி இனி ஒரு சாஃப்ட்வேருக்கு இந்த மினிமம் இது இருக்கணும்லாம் சட்டங்கள் வந்துருக்கு. அப்ப அதுகள்ல இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு போராட்டம் தான். நாங்க சட்டங்களை கொண்டு அதை மீறதுக்கான வழியாவை கண்டுபிடிக்க நாங்க திருப்பி இன்னொரு விதமான சட்டங்களையும் சிஸ்டங்களையும் கொண்டு வர இது ஒரு தொடர்ச்சியான போராட்டமாக தான் இருக்குது. இலங்கையில குறிப்பாக இந்த சைபர் குற்றங்கள் சார்ந்து பார்ப்பதற்கு மிக முக்கியமான அலகு மொரட்டோ பல்கலைக்கழகத்தினூடாகத்தான் நடந்து கொண்டிருப்பதாக அறிகின்றோம். பலர் அதை பற்றி தான் பேசுவார்கள். எதுக்கு எடுத்தாலும் அது மொரட்டோ கேம்பஸுக்குள்ளால தான் அது வர வேண்டிய. இப்போ நீங்கள் அந்த பகுதியிலேயே இருக்கிறீர்கள், உங்களுக்கு எவ்வகையான அனுபவங்கள் இது சார்ந்து வந்திருக்கின்றன? இல்லை, எங்களோட பல்கலைக்கழகத்தில் வந்து நிறைய சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, குறிப்பாக எங்களோட டிபார்ட்மெண்ட்டில். அதை விட நாங்கள் வந்து நிறைய டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் எஃபெக்ட்ஸில் இப்போ ஏதாவது சில வேளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏதாவது ஒரு சைபர் கிரைம் ஒன்று நடந்திருக்கான வாய்ப்பு இருந்தால் அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுன்று அதில் எங்களோட என்னோட வேலை செய்கிற எங்களோட பல்கலைக்கழகத்துக்கான அனுபவங்கள் இருக்குது. நான் வந்து தனிப்பட்ட முறையில் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் ஒரு செயற்கை நுண்ணறிவு ஏஐ எக்ஸ்பர்ட் தான். ஆனால் எனக்கு இந்த பொதுமையாக இந்த துறை சார்ந்த இதில் இருக்கிறதால எனக்கு அதில் நிறைய இருக்குது. ஸோ அதை விட அந்த பாடங்கள் எங்களோட திட்டத்தை எங்களோட டிபார்ட்மெண்ட்ல வந்து சைபர் செக்யூரிட்டி தனி ஸ்ட்ரீமா, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சப் டிசிப்ளினாக ஒரு பாடமாயில ஒரு மொத்தமாயே அதை பற்றியே படிப்பிக்கிறோம். அப்போ உதாரணத்துக்கு சைபர் செக்யூரிட்டி என்ன முக்கியம், மிலிட்ரியில் கம்யூனிகேஷன் வந்து இதண்டுப்படக்கூடாது. அப்போ அப்படி ஹை செக்யூரிட்டி கம்யூனிகேஷனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது,
அந்த மாதிரி டியர்லேருந்து எல்லாமே படிப்பிப்படுமாங்க. ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள். அதை விட இது சார்ந்த நிறைய ஆராய்ச்சிகள் நாங்கள் வரோம். தனிப்பட்ட முறையில் நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து இந்த ஒரு தனிப்பட்ட தரவுகள் வெளியில் போகக்கூடாது பற்றின ஆராய்ச்சிகளில் தனிப்பட்ட முறையில் நான் ஈடுபட்டேன். எனக்கு அதில் ஒரு ப்ரைவசி சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் நிறைய இருக்குது. ஆனால் சைபர் செக்யூரிட்டி அந்த இதில் வந்து பொதுமையான எனக்கு இருக்க அறிவு இருக்கிற அளவுக்கு நீண்ட ஆராய்ச்சி பின்புலம் இருக்காது. என்னென்னா எந்த ஏரியா வந்து நான் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இப்போ இந்த பெண்களை தவறான முறையில், அதாவது இப்போ சாதாரணமாக டெலிஃபோன் எடுத்து போட்டு வீடியோவில் கதைச்சு போட்டு கூட அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி மோஃபிங் பண்ணி செய்கிற சிஸ்டம் எல்லாமே இருக்குது. அண்மை காலமாக அபரிவிதமாக இது அதிகரிச்சிருக்கு. அதுவும் 2 வகையாக இதோட ஒரு மாற்றம் என்னென்றால், இப்போ இந்த எங்களுடைய என்ன சொல்வார்கள் கோவிட் அதுக்கு பிறகு வந்த பொருளாதார நெருக்கடி, இதற்கு பின்னர் இலங்கை என்ற பாலியல் தொழிலினுடைய வளர்ச்சி அன்னளவாக புதிதாக இந்த பாலியல் கட்டமைப்புகளும் 30% அதிகமானவர்கள் தொழிலாளர்களாக வந்திருக்கிறார்கள். இப்போ யதார்த்தத்தை கொஞ்சம் நாங்கள் பேசணும். அதில் அதிகமானவர்கள் கார்மெண்ட், அதாவது ஆடை தொழிற்சாலையிலே பணிபுரியக்கூடிய யுவதிகள் என்றுதான் இப்போது கருத்து வெளிவருகிறது. இப்படி வரும்போது என்னுடைய கேள்வி, இவை விரும்பி இந்த துறைக்கு வருபவர்கள் அல்ல. இப்போ நாங்கள் இங்கே சொன்னது போன்று இங்கே பலரது பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட்டு தவறவிடப்பட்டவர்கள். இந்த பயன்பாட்டிலே தவறவிடப்படுபவர்களுக்கு பின்னால் ஒரு எச்சரிக்கை ஒன்று இருக்கத்தான் செய்யும். யாராவது ஒருத்தர் எடுத்து வச்சு வெறிட்டாமல் இந்த சூழலுக்கு வரக்கூடிய இதை நாங்கள் அதை பார்ப்பதற்கோ அந்த பின்னணியை பற்றி ஆராயறதுக்கோ அதிலேருந்து விடுவிக்கிறதுக்கான சூழலில் கூட இப்போ நாங்கள் இல்லை. இலங்கை என்ற பொருளாதார சமூக சூழல் அப்படி இருக்கிறது. அது இப்போ ஒரு வெளிநாட்டில் இருந்தால் எனக்கு இப்படி செஞ்சிட்டான்னு பயமில்லாம போலீஸ்லேயே பதிவு செய்யலாம். இப்போ அப்படி செய்ய முடியாத சூழல். அப்போ இலங்கையில் இதை பாதுகாப்பதற்கான ஒரு மிக வலுவான கட்டமைப்புன்ற அவசியம் ஒன்று இருக்கு. இது பற்றி உங்கள் கல்வி சமூகம், உங்கள் பகுதி பேசி இருக்கிறீர்களா? இதன் செயற்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது? இதை மற்றது இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இறுக்கமான கட்டமைப்புகள் எல்லாம் அரச பல்கலைக்கழகங்கள் என்றால், இதை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஃபண்ட் தேவை. அந்த நிதியை வந்து அரசு தான் கொடுக்க வேணும். அதற்கான அமைப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கின்றன? இப்போ எப்படின்னா, இது ஒரு நிறைய அடுக்குகளில் இந்த கேள்வி பரிணமிக்குது. இப்போ இந்த துறை சார்ந்த கட்டுமானங்களில் வந்து நான் முதலாவதாக வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் அண்ட் நாலேஜ் பில்டிங்னு சொல்லுவோம். இந்த இலங்கையில் இருக்கிறவர்களுக்கு இதை பற்றி எவ்வளோ புரிஞ்சிருக்கு. அது பொதுமக்கள் மட்டும் இல்லை, ஆழ்ந்த படிப்பாளிகள் இருந்தால் தான் நான் பொதுமக்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ அந்த துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார். சில துறை சார்ந்த வல்லுநர்கள் எங்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் எங்கள்கிட்ட இலக்கினம் போதுமான அளவு. ஆனால் இதில் எங்கே பிரச்சனை நான் பார்க்குறேன்னுண்டா, சில நேரங்களில் சைபர் செக்யூரிட்டி வந்து எல்லாருக்கும் செகண்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கிறது. அப்போ அது வந்து தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, சில சமயங்கள் அரசாங்களாக இருந்தாலும் சரி, அதாவது முதலாவது விஷயமா பார்த்துட்டு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸை பில்ட் பண்ணிட்டு அதில் பிறகு சைபர் செக்யூரிட்டி இருக்கான்னு பார்க்குறது. அது ஒரு தப்பான ஒரு முறைமை. ரெண்டாவது, அது சைபர் செக்யூரிட்டி இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம்ன்றது வந்து எக்ஸ்பென்சிவ் தான். அது வந்து மிகவும் விலை உயர்ந்த விஷயங்கள் அதுக்கு தேவைப்படுது. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் செய்யணும். அப்போ அது செய்யாமல், உதாரணத்துக்கு இப்போ எங்கள்கிட்ட சைபர் கிரைமுக்கான ஒரு நிறுவனம் இருக்குது. அதில் கொஷின்ஸ் கம்ப்ளைண்ட்ஸை போடலாம். ஆனால் அதை பின்தொடர்கிற அளவுக்கு தேவையான ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ், அதுக்கு தேவையான டூல்ஸ், ட்ரைனிங், இனஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அதில் எங்கள்கிட்ட இருக்கணுமான்ற ஒரு கேள்வி வருது. இதில் என்ன முக்கியமாக நாங்கள் என்ன விளையாடணும்னா, இந்த இலங்கை வந்து மோர் அண்ட் மோர் டிஜிட்டல் ஆகுது. முக்கியமாக எங்கிட்ட இந்த மொபைல் டிவைசஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் டிவைசஸ் வந்து நிறைய முன்னைய விட எல்லாருடைய கைகளையும் இருக்குது. ஒரு 5 அல்லது 10 வருஷத்துக்கு முதலோட போட்டிங்களா, இப்போ வந்து நாங்கள் டிஃபால்ட்டாக அசம் பண்ணலாம். எல்லாரோட கம்ப்யூட்டர் இருக்கும், ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஒரு மனிதனை நாங்கள் அசியூம் பண்ணுறதே இல்லை. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டே இருக்கும், அசியூம் பண்ணுற அளவுக்கு போயிட்டோம். அப்போ இது வந்து எங்களை இலங்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணல, நாங்கள் எங்கே இருக்கிற வேறும் எங்கள்கிட்ட ஹேக் பண்ணலாம்ன்றதுக்கு போகிறோம். அதான் இதில் முக்கியமானது. அடுத்தது, நிறைய பேருக்கு இதில் வேல்யூ இல்லைங்கிறீங்கள. இப்போ செக்யூரிட்டியை வந்து ஒன்று அவேர்னஸ். இப்போ நாங்கள் நிறைய நேரங்களில் காம்ப்ளெக்ஸான டிவைசஸ் ஆகள்கிட்ட கையில் கொடுத்துட்டோம், அதுக்கான மேனுவல் ட்ரைனிங்கை கொடுக்கல. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்தது வந்து அப்போ அது இல்லாட்டி அவே மாட்டுப்படுவினோம். உங்களுடைய கருத்து என்ன சொல்ல வருது என்றால், இதை பயன்படுத்துவர்கள் தெரியாமல் தாங்களாகவே அகப்பட்டு கொண்டிருக்கிற சூழலில் தான் கூடுதலாக
தங்களுக்கு வேண்டிய தெரியாது. நிலைக்கு வருகிறார். ஏன்னா அந்த தெரியாம. வேணும் தெரியாது, அவருக்கு எந்த செட்டிங்ஸ் செய்யணும்னு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. ஆனால் மொபைல் பண்ண வேண்டியது அது ப்ரையாரிட்டி எப்பவுமே கிடையாது. பிரச்சனை வந்த பிறகு அது ப்ரையாரிட்டியா, அது வரைக்கும் சைபர்ஸ் தான் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்றது ஒருத்தரும் நினைக்கிறது இல்லை. தன்னுடைய இப்போ சிலர் எல்லாம் இந்த ப்ரைவசி இன்ஃபர்மேஷன் நான் என்ன, இந்த பேர் என்ன, எந்த வயசு என்ன, நான் எங்கே ஒரு கண்டிவன் என்ன அமெரிக்காக்காரன் அங்கேருந்து எனக்கு ராக்கெட் விட்டா பார்க்க போகிறான்ன்ற ரேஞ்சில் ஒரு மைண்ட் செட் எங்கள்கிட்ட இருக்கு, ரைட். ஆனால் இது என்னென்னா அந்த அந்நியன் படத்தில் வர மாதிரி ₹1 செலவெடுத்தா பெருசாக தெரியுதா? இல்லை. ஒரு 100 பேர்ட்ட ₹1 செலவெடுத்தா பெருசாக தெரியுதா? இல்லை. ஒரு 100 பேர்ட்ட ₹1 ஒவ்வொரு நாளும் எடுத்து கொண்டு வந்தால் அது எப்படி இருக்கும்? 2 தான் உங்களுக்கு உரைக்கும். அப்போ அதுதான் இதில் இருக்க விளையாட்டு. இப்போ அதுதான் சாதாரணமாக இணைய பயன்பாடே அந்த ₹1 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டாக எடுக்கிற மாதிரி தானே அமைச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் முதல் தொழில் புரிஞ்ச இடமும் அதே மாதிரியான செயற்பாடுகளை செய்கிறதுக்கு தானே உங்களுக்கு பழக்கி இருக்கு வேண்டாம். சரி, இப்போ இன்னொன்று அண்மை காலம் நம்ம இதை பற்றி இப்போ பேசு பொருளாக்குறது கொண்டு இப்போ ஒரு தபால் மூலமாக அஞ்சல் மூலமாக செலுத்திய பணம் இலங்கைன்ற பெரிய தொகை ஆஸ்திரேலியாவுக்கு தவறாக போகப்பட்டிருக்கு. ஒரு நிறுவனத்தில் ஒருத்தர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக 13.2 பில்லியன் ரூபாய்களை திருடி சென்றிருக்கிறார். இதே போன்று இப்போ நவீன காலகட்டத்தில் தொடர்ந்து இவ்வகையான இந்த இது இருக்குது. இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருந்தது எப்படி என்ன, எளிமையானவர்களுக்கு தெரியாது. இங்கே அதிகம் தெரிஞ்சவர்கள் தானே இவ்வளோ விளையாட்டையும் காட்டினா. இதில் ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் தனித்தனி. இது எல்லாத்தையும் ஒரே மாதிரியான சைபர் செக்யூரிட்டி பிரச்சனை என்று நாங்கள் பார்க்க முடியாது. ஒவ்வொன்றும் தனித்தனியான பார்க்கணும். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சில வேளை சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்காது. அதாவது சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் அது ஒழுங்காக அப்டேட் ஆகிருக்கு. அதுதான் ஒரு பொறியியல்னா நாங்கள் அதுதான் மெயினாக பார்ப்போம். பீப்புள் அண்ட் ப்ரோசஸ்ன்ற 2 பிரச்சனை இருக்குது. ஒரு மனிதன் தன்னுடைய கடமை தான் பாதுகாக்கிற விதின முக்கியத்துவத்தை புரிஞ்சு தொழில்படவும். அது சரியான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். 2வது ப்ரோசஸ் நான் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆள் களவாட முடிகிறதுன்றது 14 திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்றது எங்களோட பழமொழி. 14 திருடன் ஒரு நாள் அகப்படையில் என்றால் திருடண்ட கட்டித்தனம் மட்டும் நாங்கள் யோசிக்க கூடாமல் ஃபிளிப் பண்ணி இங்கால என்ன வீக்னஸ் யோசிக்கணும். நாங்கள் இதோட பார்க்காம இருந்திருக்கோம், நாங்கள் சரியாக ஒடிட் பண்ண இருந்திருக்கிறோமா? அப்போ அது முக்கியம். இப்போ இதுகளை இப்போ இந்த தரவியல் விஞ்ஞானம்னு சொல்கிறோம், நாங்கள் டேட்டா சயின்ஸ்னு சொல்கிறோம். இப்போ எல்லா ப்ரோசஸையும் என்ன மாதிரி நடக்குதுன்ற டேட்டாவை கொண்டு டேஷ்போர்டில் போட்டு பார்க்குறதுன்றது ஒரு புது விஷயம், ரைட்? அது பேர்லாம் செய்கிறோம். அப்போ உங்கள்கிட்ட வார காசு போகிற காசு எத்தனை போகுது, ஒரு ஆள் இது என்ன அப்னார்மாலிட்டி அவுட்லைன் எந்த வேறுபாடும் அதை தெரிய வேணும். அப்போ அது நீங்கள் பார்க்க வேணும். அது பார்க்காம விட்டால் நடக்கும். 50 CCTV கேமராவை சுற்றி போட்டு வேலை இல்லை, மானிட்டரில் அதை பார்த்து என்ன பிள்ளைன்னு தெரியாமல் கண்டுபிடிக்காமல் இருக்கிறன்றது உங்களோட கதை. கரெக்ட். அது ஒரு ஆள் பார்க்கணும். இதுதான் இந்த பார்க்கப்படாததுல பின்விளைவு. இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்குறோம். ப்ரோசஸஸ் டெவலப் பண்ணுறது. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த விதண்டா 2 பேர்ட்ட அப்ரூவல் எடுக்கிறது, ரைட்? அப்போ ஒரு அக்னாலேஜ்மெண்ட், நான் அவங்களுக்கு காசு அனுப்பிட்டேன்னா வந்திருக்கான்னு அவங்கள செக் பண்ணுறது. அது பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் அந்த சென்சிட்டிவிட்டி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ப்ரோசஸாக இருக்கும். அது கட்டாயம் இது செய்தாகணும். இப்போ நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன்ன்றதை உங்கள்கிட்ட இது ரெசிப்ட் எடுத்து அதை அடித்து ஸ்டெப்பில் அடித்து அதுங்கொண்டே கொடுக்கணும் என்ற ஒரு ப்ரோசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இத்தனை மணத்துக்கு இவ்வளோத்துக்கு மேலே அமௌண்ட்டுண்டா இந்த மாதிரி இருக்கணுமென்ற ப்ரோசஸ் இல்லாமல் போயிட்டேன்டா இது இன்னும் ஈஸியாக மக்களை ஈஸியாக பிரச்சனைக்குள்ளே ஆக்கும். பேராசிரியர், இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது குறைந்தபட்சம் ஒரு நிறுவனத்தில் ஒரு முறை அவரை இனம் கண்டது பின்னர் இவ்வளவு தூரம் இவர் தவறை செய்திருக்கிறார், இந்த களவுகளுக்கு இவர் இவ்வளவு பெறுமதியானவற்றிற்கு பொறுப்பாளி எங்களுக்கு அட்லீஸ்ட் போடப்பட்ட நிதிகண்ட பெருமானத்தையாவது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்குது. இந்த பல சீன நிறுவனங்கள் இலங்கையில் இது பேக் ப்ரோசஸிங் BPOs எக்கச்சக்கமாக நடத்துகிறார்கள். காலையிலேருந்து இரவு வரை வேலை. டெலிஃபோனில் இலங்கையிலேருந்து வியட்நாம் அங்கே இங்கேருந்து வெவ்வேறு நாடுகளுக்கு தொடர்ந்து அழைப்புகள் எடுத்து அங்கேருந்து ஸ்கேம் பண்ணுறது இப்போது அகப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது இலங்கையர்களுக்கும் செய்யக்கூடிய இப்போ பெட்டிங் போன்ற இணையதளங்கள் இதன் மூலமாக எக்கச்சக்கமாக போகுது. உண்மையாகவே இலங்கையில் இருக்கிற மக்கள் எவ்வளோ கொடுத்தார்கள்னு எங்களால் எண்ண முடியாது. ஒரு வங்கியில் போன களவு எவ்வளோன்னு தெரியுது, இது எங்களுக்கு என்னன்னே தெரியாது. அந்தளவுக்கு தெரியாத அளவுக்கு கோடிக்கணக்கில் இப்போ இவ்வகையான ஏமாற்று பேர் வழிகள் இருக்கின்றார்கள். இதை இனம் காணுவது எப்படி? இதற்கான அமைப்பு, இது முதலாக சொன்னது இலகு, இதை எப்படி நான் காண போகிறோம், இதை எப்படி இது பண்ணுறோம், இதை எப்படி ஒரு அமைப்புகளால் கொண்டு வரலாம்?
இது வந்து பல்வேறு தளங்களில் இதுக்கான அமைப்பை கொண்டு வரணும். ஏன்னா இது சிறு சிறு பல இடங்கள் நடக்க உதாரணத்துக்கு இந்த ஒரு இப்போ இது வந்து சைபர் செக்யூரிட்டி மட்டும் இல்லை. இப்போ இங்கே வருகிற வெளிநாட்டவர்கள் யார் அவர்களை பற்றி நாங்கள் ட்ராக் பண்ணுறோமா, அவை எவ்வளோ நினைக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள். அது ஒரு சரியாக சொன்னீர்கள். இந்த இடத்துல நான் குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். அவர்கள் செய்கின்ற தளங்கள் எல்லாம் இலங்கையில் சுற்றுலாத்தல மையங்கள்லேருந்து தான் அவங்க இந்த பிஸ்னஸ் நடத்தினோம். இப்போ அவங்க வந்தது ட்ரிப்புக்கு தான். அவங்க என்ஜாய் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. காசையும் இங்கேயே எடுத்துக்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ இப்போ இதுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு நாள் வந்து இருந்து செய்துட்டு போக முடியும், ஒரு கிலோமீட்டர். அப்போ லாங் டேர்ம் ஸ்டேயை வந்து நாங்கள் ட்ராக் பண்ணணுமா, அது எந்த தூரத்து செய்தால் எங்களுடைய எக்ஸிஸ்டிங் டூரிசத்தை அது இம்பேக்ட் பண்ணாமல் இருக்கும் என்றதை நாங்கள் பார்க்கணும். ஸோ அது தனி ஒரு பக்கம் பிரச்சனை. இப்போ நாங்கள் டெக்னாலஜிகளை பார்க்குறேன் என்றால் இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ எங்கள்கிட்ட வந்து இலங்கையில் இருந்து ஆப்ரேட் பண்ணுற இலங்கையினுடைய இன்டர்நெட்டை பாவிக்கிற எல்லாரும் வந்து எங்களோட கேட்வேஸ், இலங்கைக்கு அது கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கு போகிற ட்ராஃபிக் வர ட்ராஃபிக்கில் ஒரு ப்ரோட் லெவல் விசிபிலிட்டி இருக்குது. இப்போ நான் என்ன வெப்சைட்டை பார்க்குறேன்னு தெரியாட்டியும் எனக்கு ஓவராக ட்ராஃபிக் வருதா இங்கே, அவை வந்து அதில் ஒரு அனலிட்டிக்கல் ஸ்டடி மாதிரி வந்து அப்சர்வ் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரியான இதில் வந்து சரியான சிக்கலான விஷயங்கள். இப்போ நவீன காலத்தில் இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் இலங்கை ஒரு நல்ல வளர்ந்த நாடான அமெரிக்காவோட இது பிரச்சனை தான். அங்கேயுமே இது பெரிய அளவில் நடைபெறுறது தான். அப்போ இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு மனிதனை நாங்கள் அறிவூட்டலே செய்கிறது இல்லை. ஒரு சின்ன பிள்ளையில இருந்து வந்து நாங்கள் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டியை ஒரு விஷயமா அப்புறம் ரோட்டை க்ராஸ் பண்ணுறதை பற்றி படிப்பிக்கிறோம். ரைட். வீதியின் சட்டத்திட்டங்கள் படிப்பிக்கிறோம். ஒரு பாடசாலை ஒழுங்குமுறையாக இருக்கிறது படிப்பிக்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு மொபைல் ஃபோனை இதை வந்து சேஃபாக செக்யூராக யூஸ் பண்ணுறதை ஃபண்டமெண்டலாக படிப்பிக்க வேணும், அதை லேர்ன் பண்ண வேணும். அது புதிய தலைமுறை வந்துடுது. நான் சொல்கிறேன் ஏற்கனவே இருக்க தலைமுறைகளுக்கு, பழைய தலைமுறைகளுக்கு, எங்கள் அம்மா அப்பாக்களுக்கு நாங்கள் இருந்து சொல்லிக் கொடுக்குறோமா என்ற ஒரு கேள்வி. ஏன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பீப்புள் பக்கத்தை ஸ்ட்ரென்த் அதுதான் எங்களால் டூ அப்படி ப்ரோசஸை டிஃபைன் பண்ணுறது. ஏன்னா இது தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பான் இதை அட்டாக் பண்ணுறதுக்கு. ரைட். ஆனானப்பட்ட சீதையே ஒரு செக்யூரிட்டி ஒரு ஃபயர்வால் போட்டு ஒரு லக்ஷ்மணன் ரேகை போட்டு தான் போனது. ஆனால் ஃபிஷிங் அட்டாக்ன்ற ஒரு ஆரம்ப கால இது வந்து ராவணன் தானே நினைக்கிறேன் நான். ஏன்னா வேறொரு ஆள் மாதிரி வந்து சீதையை நம்ப வச்சு ஹேக் பண்ணி கொண்டு போனேன் முதலாவதான் ராவணன் நினைக்கிறேன். ஸோ இது வந்து தொடர்ச்சியானது இருக்கும். ஸோ இது வந்து மொத்தமாக நாங்கள் நிப்பாற்ற போகிறதுன்னு ப்ராக்டிக்கல் இல்லாத விஷயம். ஆனால் கண்டினியூஸாக நாங்கள் எங்களை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டே இருக்கோம். ஏன்னா இன்றைக்கு வேலிடாக இருக்கிற ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரோ ஸ்ட்ராட்டஜியோ நாளைக்கு வேலிடாக இருக்காது. ஸோ தொடர்ச்சியாகவும் இதை நாங்களும் டிஃபென்ஸை அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னொன்று இந்த இது பிரமிட் திட்டங்கள் என்று சொல்லி, மற்றது இன்னொன்று சொல்வார்கள் அந்த சைபர் கரன்சி, இன்னும் நல்ல பேர் அது கிரிப்டோ கரன்சி. இப்போ இவையெல்லாம் இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து தொடர்ச்சியாக செய்விப்பதற்கு எவ்வளவு நம்பக தன்மை இது இலங்கையில் உண்மையாகவே அதிண்ட செயற்பாடுகள் பாதுகாப்பாக இருக்கின்றனவா? பிரமிட் என்றது வந்து தனியாக சைபர் கண்டியில் ஒரு அது வந்து நீங்கள் ரிஃபரன்ஸ் எடுத்து அதை வச்சுக்கொண்டு ஸ்கேம் பண்ணுறது அது வெளியிலே நடக்கலாம், சைபருக்கே நடக்கலாம். ஆனால் கிரிப்டோவில் எப்படின்னா இப்போ கிரிப்டோ கரன்சி கிரியேட் பண்ண சில பிரபலங்கள் இன்ஃப்ளூயன்சஸே வந்து வெளிநாடுகளில் அவைய வந்து அரெஸ்ட் பண்ணினது என்னென்னா அது வந்து அதுக்கு பின்னால் ஒரு ஸ்கேம் இருக்கிறபடியா. அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இது ஒரு வேல்யூபிளான ப்ராடக்ட்னு உங்களை நம்பி வச்சு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது, கடைசியாக எல்லாரும் காசு எடுத்து நட்டம் விட்டு வெளியில் போடுறது. அதான் அது நடந்தது. ரைட். இப்போ ஒரு பணத்தினுடைய வேல்யூன்றது அந்த டிமாண்டில் தங்கியிருக்கு. எங்கே 100 ரூபாய்க்கும் இன்னொரு நாட்டு 100 ரூபாய்க்குமான வேல்யூ எப்படி வித்தியாசப்படுதுன்னா அது டிமாண்டில். ரைட். அப்போ அதே தான் கிரிப்டோக்கும். நான் கிரிப்டோன்றது சூடோ மணி, அது உண்மையான காசுன்னு கிடையாது, நம்பிக்கையின் அடிப்படை. நம்பிக்கை தான் அங்கே காசு. இப்போ இதுக்கு வேல்யூ கூடன்றதை ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து சொன்னோன்னே எல்லாருமா இவர் சொன்னோடைய நல்லா இருக்க வேண்டிச்சு அதில் போடுறது, அதை வேண்டினது. ஆனால் அதுக்கு பின்னால் அவர் ஒரு ஸ்கேம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆளோட இதை வித்துட்டு நல்ல காசுக்கு வித்துட்டு போடுவினா கீழே இருக்கிற எல்லாம் நட்டப்படுறது. அதான் நடந்தது. ஸோ இது ஸ்டாக்லேயே நடக்குது. ரைட். ஸ்டாக்லேயே நடக்குது. இப்படி மேனிப்புலேஷன்ஸ் அமெரிக்காவிலே நடக்குது. அமெரிக்காவில் எந்த இடத்துலையும் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது. மேனிப்புலேஷன்ஸ்ன்றதுக்கு ஒரு பவுண்ட் கிடையாது. எங்களோட பேராசை அதான். இப்போ அண்மையில் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் பகிர்ந்தார். ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு வட்டி வீதம் ஒரு 10 வீதம் 15 வீதம் வேண்டாம், மேக் சென்ஸ். அதோட 2-3 வீதம் கிடைக்கும்னு சொன்னேன். 40 வீதம் 50 வீதம் 2 மடங்கு இன்றைக்கு நீங்கள் அலர்ட் ஆகணும், புரிஞ்சு கொள்ளணும். நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பதை புரிந்து கொள்ளணும். இன்னொன்று, இப்போ இலங்கையில் ஒரு மிக சவாலான ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ இலங்கையில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் பாஸ்போர்ட் வெளிநாட்டு தரவுகள் சென்று வருவதற்கான தரவுகள் இருக்கின்றன.
ஆட்பதிவு திணைக்களத்தில் உங்களோட தனிப்பட்ட தரவுகள், ஐடென்டி கார்டு சார்ந்த தகவல்கள், இருக்கின்ற அடையாள அட்டை சார்ந்த தகவல்கள், பிறப்பு அத்தாட்சி பத்திரங்கள் இப்போது கச்சேரிகளில் கணினிமயமாக்கப்படுகின்றன. லைசன்ஸ் சாரதி அனுமதி பத்திரம் அங்கே இருக்கின்றன. ஆனால் எதுவுமே சென்ட்ரலாக தரவா இல்லை. இப்போ போலீஸ் ஒரு ஆளை பிடிச்சா ஒவ்வொன்றுக்கு 4 டீட்டெயில்ஸை கேட்டு தான் வருது. இதை விட இலங்கையில் கடனை வேண்டிட்டு அடைக்காமல் விட்டால் மட்டும் எங்களுக்கு கிரிப் வந்துடுது. ஆனால் கடன் இலங்கையின் செயற்பாடுகள் ஒன்றும் எங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டத்துக்குள்ள இல்லை. இன்றைக்கு இந்தியாவுக்கு நாங்கள் சென்றோம்னா இதை குறைத்து மதிப்பிட்டதுக்காக சொல்ல இல்லை. இப்போ இந்தியா போன்ற நாடுகள் கோடிக்கணக்கான மக்கள் அரைபுரண்டு ஓடினாலும் ஒரு இளநியை கூட அவங்களுக்கு ஒரு பேடிஎம்மை காட்டி வேண்டக்கூடிய சூழலுக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த சென்ட்ரலைஸ் ஃபண்டுன்ற சிஸ்டம் இல்லைன்றதும், மற்ற இந்த பாதுகாப்பு வலயங்களுக்கு மூலமாக ஒரு திருடன் தப்பித்து போக முடியக்கூடிய ஒரு எல்லை இருக்கிறது என்பதும் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது ஏதுவையாக இருக்கிறது இலங்கைக்கு. எங்களுக்கே தெரியுது இந்த கேப்புக்குள்ள உடலாம் சொல்லேக்கே இவ்வளவு இருக்குன்னு தெரியுது. இப்போ இந்த இடைவெளியை நாங்கள் தொடர்ந்தும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் ஊழல் சார்ந்த அரசு என்றுவோம், அதன் பின்னர் ஊழல் ஒளிந்தது என்றோம். ஆனால் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறதுக்கான ஒரு இறுக்கம் ஒன்று தேவை. அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவே இல்லையே. இது பற்றி உங்களுக்கு கருத்துங்க? இதில் இப்போ நாங்கள் 2-3 இஷ்யூஸை பார்க்கணும். முதலாவது எப்படின்னா, அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ப்ரைவேட்டாக இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட எந்த பாஸ்போர்ட்டையோ ஏதோ நீங்கள் வேண்டிய என்னத்துக்கு வேண்டுறீங்கன்னு சொல்லணும். அதுக்கு மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு அதீத உரிமை ஒன்று இருக்குது அந்த என்னுடைய தரவுகள். ஏன்னா நான் இந்த நாட்டை குடிமகன், அரசாங்கம் நாட்டின் பாதுகாப்பு, அப்போ அதுக்கு வேறு லேயர் ஆஃப் ஆக்சஸஸ் இருக்குது. ஆனால் அதுலேயுமே ஒரு கிளியர் ஒரு கிளாரிட்டி ஒன்று வேணும். ஏன்னா தனி மனிதனுக்கான உரிமையில் அரசாங்கம் ஒரு எல்லையை தாண்டி நுழைய முடியாது. அப்போ நான் லைசன்ஸில் கொடுக்குறதையும் இதையும் இன்டிகிரேட் பண்ணணும் வேண்டாம். அதுக்கான முதலாவது தொழில்நுட்பம், ஒரு ஏபிஐ கேட், அதாவது ஒன்றோடு கதைக்கக்கூடிய மாதிரி இடத்துக்கு நாங்கள் கொண்டு வரணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே இனித்தான் நடக்கணும். ஏன்னா எங்களோட டிஜிட்டைசேஷனே இப்போ தான் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அரசு பாதுகாப்பில் இது பற்றி பேசியிருந்தார். அப்போ இப்போ நான் சொல்கிறது, எங்களுடைய உடனடியாக ஒரு ஐசி எடுக்கிறது, பாஸ்போர்ட் இந்த கியூவிங் சிஸ்டத்தை டிஜிட்டைஸ் பண்ணுறது, இப்படியான விஷயங்களை இட் டுக் அ வைல் ஃபார் அஸ். எங்களுக்கு இப்போ தான் வந்திருக்கிறோம் நாங்கள். ஏன்னா இதில் நிறைய வெரி எக்ஸ்பென்சிவான விஷயங்கள். இப்போ நாங்களுமே வளர்கிற நாடுகளில் நாங்கள் பசிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோமா அல்லது இதுகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோமான்ற கேள்வி வருது. முன்னுரிமை வேறு. நான் எப்பவுமே நினைக்கிறது அறம் ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயம், ஒரு நீதி ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். இப்போ அதுதான் அண்மையில் ஒரு சுவாமிஜி மித்ரான்ஜி அவரோட ஒரு கேள்வி கேட்க வேண்டியதாக இருந்தது. சுவாமிஜி, தவறானவை சரியானவையாக பேசுபொருளாக்குவது நியாயம் என்று சொல்லப்படுகின்ற நிலைக்கு இருக்கிறது. முந்தைய தவறு சரி என்றது வேறு. அது இப்போ அந்த தவறு சரி என்றது பெர்செப்ஷன்ன்றது தான் லேட்டஸ்ட். அப்போ அந்த பெர்செப்ஷனை இப்போ சோஷியல் மீடியாவில் அதான் சரி என்ற மாதிரி இருக்கு. அண்மை கால தெரிவுகளும் அப்படி தான் போகுது. நாங்கள் எது பிள்ளைன்னு நினைக்கிறோம்ன்றதை கூட செய்விப்பவர்களே நாங்கள் பெரியவர்களாக நினைக்கிற காலம் வரும்போது எல்லாம் இயல்பாக்கப்படுவோம். அது எளிமையாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொல்லிட்டு போயிடுவார். அண்டையிலேருந்து இன்றைக்கு மட்டும் தவறுகளுக்குத்தான் அதிகப்படியான வாக்குகள். ஆனால் உண்மை மீள வெல்லும், இருக்கும் மீள வெல்லும். பாண்டவருக்கு 5 கௌரவருக்கு 100 என்றார். அப்போ நாங்கள் இதையும் பார்க்கத்தான் வேண்டும். அதன் பின்னமும் இந்த அறம் செயற்படுமான்றதை நாங்கள் புரியத்தான் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீ அறம் என்று சொன்னவன் இல்லை, இட்ஸ் ட்ரூ. பிகாஸ் இப்போ நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் உங்களை கவர்மெண்ட் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டம்ஸை வெரி எக்ஸ்பென்சிவ். நாங்கள் நிற்கிற மாதிரி இல்லை இந்த சாஃப்ட்வேர்ஸை. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் நான் இங்கே பில் பண்ணுறது ஒரு ஆளணி, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். நான் நிறைய வெளிநாட்டிலாம் வேண்ட போகிறோம். வெளிநாட்டிலேருந்து வேண்டுறதாலே அது விலை அது அமையப்போகுது பை டிஃபால்ட். இந்த சாஃப்ட்வேர்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் டு பில். அடுத்தது நாங்கள் முதல் சொன்னது ஞாபகப்படுத்துகிறேன். ஏலவே இதை செய்ய போகிறோம்னு சொல்லி அடுத்தால விட்டு கொண்டு போகிறதுக்கும் இதெல்லாம் செய்து முடிச்சதுக்கு பிறகு பின்ன கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் செய்வது இலகுவான ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷனரி வியூ எங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்தது சைபர் செக்யூரிட்டின்றது இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டின் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல வருது. நிறைய நேரங்கள் நாங்கள் யோசிக்க இல்லை. இப்போ இதில் இந்த சைபர் அட்டாக்கிங்கில் ஹேக்கிங்கில் எந்த நாடுகள் முன்னுரிமைப்படுத்துதுன்னு பார்க்கணும். இதே ஒரு ஆயுதமாக தான் பயன்படுத்துகிறாங்க. எங்களுக்கே தெரியும், இந்த உலகப் போர்களில் ஒரு அணுவுலைக்குள்ளே தங்களுடைய சாஃப்ட்வேரை கள்ளமை அனுப்புறதன் மூலம் ஒரு நாட்டை இன்னொரு நாடு அடிமைப்படுத்த முடியுதுன்றா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வருது. இன்னொரு தளத்துக்கு போனால் சமூக வலைத்தளங்கள். நான் சொல்கிறது சைபர் செக்யூரிட்டி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சைபரோட சம்மந்தப்பட்டதை சொல்கிறேன். இந்த உலகத்தில் நாங்கள் கன்சியூம் பண்ணுற மிகப்பெரிய கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிகள் பெரும்பாலும் எந்த நாட்டை சார்ந்தவேன்னு பாருங்கள்.
அமெரிக்காவும் சைனாவும். சரி, அப்போ இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் எதை கேட்கணும், எப்போ எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நான் செய்யணும்னு சொல்லல, அதுக்கான எந்த ஆதாரங்கள்கிட்ட இல்லை, ஆனால் அதுக்கான ஒரு வாய்ப்பு யார்கிட்ட இருக்குது, அந்த நாடுகள்கிட்ட இருக்குது. அப்போ கம்யூனிஸ்ட் முதல் சொல்லி நம்ம கத்தரிக்காய் மலிஞ்சாலும் அது அமெரிக்காவோட சதின்றது மாதிரி இன்றைக்கு ஒரு மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளும் அப்படி இருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளை தான் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் தான் உண்மை, அதான் நிஜம். என்ன அது சார்ந்து தேசிய அரசும் இருக்கும்போது ஏன்னா அதாலாம் சில வேறு சில நாடுகள் தங்கட நாட்டுக்கண்டு தனி தேடுபொறி, உலகளாவிய பயன்படுத்துகிற தேடுபொறிகளை அந்த நாடுகள் தாங்கள் ஏற்றுக்கொள்ளல. சில நாடுகள் உலகளாவில் பயன்படுத்தப்படுற சில இந்த பிரபல்யமான சமூக வலைத்தளங்கள் சில நாடுகளில் தடைப்படுது. சீனா நேரடியாக சொல்லலாம், சீனாவில் வந்து வாட்ஸ்அப் இல்லை, கூகுள் இல்லை, ரைட். விக்கிபீடியா வந்து சீனாக்குள்ள ஒரு மாதிரி ஒரு வரலாறு சொல்லும், வெளியில் வந்து இன்னொரு வரலாறு சொல்லுது. ஏனென்றா அந்த நாடுகள் அதை வந்து தங்களுடைய முக்கியமான ஒரு பாதுகாப்பு அம்சமாக பார்க்குது. எங்கள் நாட்டில் சைபர் செக்யூரிட்டி பாதுகாப்புகளை வேற இல்லைன்னு இல்லை, ஆனால் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வளர்ச்சி விஷன்ஸ் இருக்கான்றதுல கேள்விகள் நிறைய இருக்குது. பல நாடுகள் வந்து ஏலவே இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ஸை செயலிகளை தடை செய்ததற்கும் இந்த தகவல்கள் வெளிப்பாய்ச்சல் என்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது இல்லையா? இந்த தகவலோட வெளிப்பாய்ச்சல், உள்ளே இருக்கிற மக்களின் மனநிலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அதில் வந்து சில நாடுகள் தங்களோட டாமினன்ஸை விரும்புது அரசாங்கம், அதுக்காக தான் தடை செய்யுது. இது ரெண்டு பேரையும் பார்க்கலாம் நீங்கள். இப்போ ஃப்ளிப் சைடில் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களோட அரசாங்கம் ஒரு பேச்சுக்கு குறிப்பிட்ட 2 விளக்கரத்தை தடை செய்தால் உடனே நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்களோட ரைட் ஆஃப் ஸ்பீச், நாங்கள் பேசுறதுக்கான சுதந்திரத்தை இங்கே தடை செய்யுங்கன்னு சொல்லுவோம். அப்போ சில நாடுகள் என்ன செய்ததுக்கா, உள்ளுக்குள்ளே ஒரு லோக்கலி க்ரௌண்ட் சாஃப்ட்வேர், நாங்கள் நாட்டிலே வளர்ந்த ஒரு யூடியூப், அந்த யூடியூப் வேணாம். எங்கள் நாட்டில் வளர்ந்த ஒரு டிக்டாக், அந்த டிக்டாக் வேணாம். எங்கள் நாட்டில் வளர்ந்த ஒரு தேடுபொறி கூகுள், அந்த கூகுள் வேணாம். எங்கள் நாட்டில் வளர்ந்த சாட் ஜிபிடி வேண்டாம். ஸோ இது முக்கியமான ஒரு பவர் ஃபேக்டருக்கெலாம் இது போகுது. அதால தான் இன்றைய பார்த்தீங்கன்னா சாட் வந்தோடனே ஏன் நாட்டுக்கு நாடு சாட் சாஃப்ட்வேர் சிமிலர் அடைய தொடங்கினோம், பிறகு தங்களோட மொழிகளுக்கு போயினோம். அது ஒரு முக்கியமான பெலமெண்ட் எல்லாருக்கும் தெரியுது. அது ஒரு முக்கியமான ஆளுங்கருவி என்று பிறந்தது. நீங்கள் சேர்க்கணும்னு இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதலாகவே தெரியும், இது உங்களோட ஏரியா, உங்களோட கிரவுண்ட். சரியா? அப்போ இப்போ என்ன டீப் சீக், மற்றது என்ன இப்போ நோவா ஏஐ, மற்றது ஜெமினாய், இதெல்லாம் இருக்குது. இவையெல்லாம் நாங்கள் சொல்லுகின்ற நீங்கள் சொன்னது போன்ற மிகப்பெரிய தேசங்கள் கையாளுகின்ற கருவிகள் எங்கள் நாட்டுக்கு வருவோம். நாங்கள் இப்போ எங்களுக்குரிய சுதந்திரத்தை நாங்கள் எடுக்க போகிறோம். நாங்கள் இன்னும் உண்மையாகவே ஒரு வீசப்பட்ட வலைக்குள்ளே மாட்டிக்கொண்ட மீன்கள் தானா? இப்போ இந்த அரசாங்கத்தில் வந்து டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு ப்ரையாரிட்டி ஆகி அதுக்கு ஒரு ஸ்டியரிங் ஒரு குறிப்பிட்ட கமிட்டி ஒன்றுக்கு போட்டு அதுக்குள்ளால சில முயற்சிகள் எடுத்தவை. இது என்ன பிரச்சனை வருதுண்டா, எங்களோட மேஜர் சேலஞ்ச் என்னண்டா, இதெல்லாம் நாங்கள் நினைக்கிறத விட மிக எக்ஸ்பென்சிவான டாஸ்க்கள். அடுத்தது வந்து இது ஒரு வருஷம் 5 வருஷம் இல்லை, 10-15 வருஷங்களாக நாங்கள் பில் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் ஒரே நாளில் செய்ய முடியாது. அடுத்தது வந்து இப்போ சில நாடுகள் வந்து வளர்ந்து வர நாடாயும் ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் அவங்களுடைய பெர் கேபிட்டா ஒரு மனிதனுடைய தனி உழைப்பு குறைவாக இருந்தாலும் பெரிய நாடாக இருக்குது. அப்போ அவர்களுடைய பெரிய நாட்டில் ஒரு 2% அலோகேட் பண்ணினாலே இந்த மாதிரி ஒன்று செய்யலாம். எங்கள் நாட்டில் அது ஒரு 10% பட்ஜெட் அலோகேட் பண்ணணும், அப்படி ஒரு டாஸ்க் இந்த மாதிரி மக்களும் கூட நினைக்கும் போது மக்களும் அப்போ அந்த பிரச்சனைகளோடு தான் நாங்கள் இதை அணுக வேண்டி இருக்குது. ஸோ இதில் வந்து எப்போவுமே இப்போ இதில் வந்து எப்படின்னா, நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் மூவர், எங்கள்கிட்ட இருந்த ஒரு பிரேக்கிங் ஐடியா, நாங்களே ஓன் பண்ண ஒரு பிரேக்கிங் ஐடியா ஒன்று வந்தால் எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு ஃபாலோவரை தான் இருப்போம். எல்லாரும் செய்கிறத பின்னுக்கு செய்வோம், அது லேட் ஆகும். அதுவும் இந்த மாற்றம் வேகமாக மாற எங்களோட ஃபாலோ வந்து இன்னும் தள்ளுபட்டு போகும். அதான் ரியாலிட்டியாக இருக்க போகுது. அதை பிரேக் த்ரூ பண்ணுறதுன்றது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் ஈஸி இல்லை. அப்போ ஒரு விமர்சனமாக நாங்கள் வந்து இந்த நிர்வாக கட்டமைப்பில் இருக்கிற சொல்லலாம், ஆனால் இது இப்படி செய்யலாம் அடிக்கலாம் என்ற மாதிரி இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இல்லைன்னா ரியாலிட்டி. இயற்கை தன் சமநிலையையும் இயற்கை தன் உண்மையையும் காட்டிவிடும் என்பதற்கு நீங்கள் நல்ல உதாரணம். அறிமுகத்தில் விதந்துரைப்பு என்று கூறினீர்கள், அது போதாது என்பது இப்போது பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்கு. நன்றி. அமர்வுக்கும் நமக்கு தந்துதவிய நேரத்துக்கும் நன்றிகள். நன்றி கஜமன். இந்த உரையாடல் எனக்கும் சுவாரஸ்யமாக இருந்தது. எப்போதும் உங்கள்ட்ட கேட்கறது எப்படி சுவாரஸ்யம் அப்படித்தான் இதுவும். மிக்க நன்றி எங்களை அழைச்சது. நன்றி. புரட்டுவ பல்கலைக்கழகத்தின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங் பிரிவினுடைய தலைவர் பேராசிரியர் தயாசிவம் உதயசங்கர் அவர்கள் எங்களோடு இன்று வருகை தந்து நமக்கான அருமையான ஆழ்ந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இது பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்று கூறி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.